அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜை பத்தி ஒரு வீடியோல ஹஜ்ஜுடைய நாட்கள்ல தொழுகை இல்லாம போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே ஃபாத்திமா ஹலீல் 696 அப்படிங்கிற அந்த ஐடியில இருந்து ஒரு டவுட் ஒன்று கேட்டிருக்காங்க. ஹஜ்ஜை தமத்தும் செய்யும் போகும்போது ஊர்ல இருந்து கிளம்பும் போதே இஹ்ராம் கட்டும் போதே தொழுகை இல்லாம போயிட்டா என்ன செய்யறது, ஹஜ்ஜுடைய நாட்கள்ல தொழுகை இல்லாம போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொன்னீங்க. இங்கிருந்து கிளம்பும் போதே தொழுகை இல்லாம போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹஜ்ஜை தமத்தோனா என்ன அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க பாருங்க. இப்ப இந்த கேள்விக்கான டவுட்டை நாம கிளியர் பண்ணிடுவோம். அதாவது ஹஜ்ஜுக்கு போகும்போதும் சரி அல்லது உம்ராவுக்கு மட்டும் தனியா நாம கிளம்பி போகும்போதும் சரி, இஹ்ராம் கற்றப்பவே பெண்களுக்கு தொழுகை இல்லாம போயிருச்சு அப்படின்னா அவங்க மற்றவங்க மாதிரியே குளிக்கலாம் அல்லது ஒது செஞ்சுக்கலாம், இஹ்ராமுடைய நியத்து வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அடுத்து அவங்க எப்ப தொழுகை எடுக்கிறாங்களோ, தலைக்கு குளிக்கிறாங்களோ, அப்பதான் அடுத்தடுத்த இபாதத்துகளை அவங்க செய்ய முடியும். தொழுகை எடுத்ததுக்கு பிறகு அவங்க இஹ்ராமுடைய 2 ரக்காத் தொழுதுட்டு மீதி அடுத்தடுத்த தவாஃப் சாய் மற்ற அமல்கள் எல்லாம் செய்ய முடியும். மற்றபடி தொழுகை இல்லாதனால இஹ்ராம் கட்டக்கூடாது, இஹ்ராம் நியத் வைக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம்லாம் இல்லை. இதுதான் இதுக்கான சட்டம். கிளம்பும் போது தொழுகை இல்லாம போனவங்களுக்கு போறவங்களுக்கு இதுதான் சட்டம்.